யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு தடையில்லை. அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு. 200 மில்லிமீட்டருக்கு அதிக அளவான பலத்த மழை, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு பிடியாணை. சீரற்ற வானிலையால் யாழ் மாவட்ட 12 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு. உள்நாட்டு யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் மாவீரர் தின அனுஷ்டிப்பு தொடர்பில் ஊடகவியலாளர்களினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29 அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய தீவிரவாத மற்றும் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றுக்காக நிதி சேகரித்தல், ஒன்று கூடுதல், பிரசாரம் செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட அமைப்பின் கொடி, லட்சணை, கீதம் ஆகியவற்றினை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். அதே நேரம் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறும் நிகழ்விற்கு இடையூறு விளைவிப்பதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லை. உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூறுவதும் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றை நினைவு கூறுவதும் ஒன்றல்ல. ஆகவே இதனை குழப்பிக் கொள்ள வேண்டாம். உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூறுவதற்கு உரிமை வழங்கப்பட்டுள்ள அதே நேரம் அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றை நினைவு கூறுவதற்கு எந்த வகையிலும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைகின்றார் முன்னாள் சிரேஷ்ட வானிலை அதிகாரி கே. சூரியகுமாரன். நேற்றைய தினம் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்பட்ட தாளமுக்கமானது கடந்த 6 மணித்தியாலத்தில் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று அதே பிரதேசத்தில் ஒரு ஆழ்ந்த தாளமுக்கமாக வலுவடைந்துள்ளது. இது தற்போது திருகோணமலையிலிருந்து தென்கிழக்காக 310 கிலோமீட்டர் தூரத்திலும், நாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்காக 590 கிலோமீட்டர் தூரத்திலும், புதுச்சேரியிலிருந்து தெற்கு தென்கிழக்காக 710 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்காக 800 கிலோமீட்டர் தூரத்திலும் தற்போது காணப்படுகின்றது. இது தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை ஒரு சூறாவளியாக மேலும் வலுவடையும். அதன் பின்னர் இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் தொடர்ச்சியாக நடந்து அடுத்து வரும் 2 நாட்களில் இலங்கையின் கரையோரத்துக்கு அண்மையாக நகர்ந்து தமிழ்நாட்டின் கரையோரத்திற்கு சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. செங்கல் புயல் தாளமுக்கம் காரணமாக அடுத்து வரும் 48 மணி நேரங்களுக்குள் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் காற்றுடன் கடுமையான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாட்டின் கரையோரங்களிலும் மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படி அடுத்து வரும் மணி நேரங்களில் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, மன்னார், புத்தளம், வாழைச்சேனை, கல்முனை, பொத்துவில் உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் கடுமையான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி அச்சம் எதுவும் இல்லை எனினும் கடுமையான மழை மற்றும் வெள்ளம் ஏற்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மின்சார விநியோக தடைபடுமாயின் அது தொடர்பில் உடனடியாக தமக்கு அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின்சார விநியோக தடை ஏற்படும் நிலையில் அது தொடர்பில் அறிவிப்பதற்கான முறைமையினையும் இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இதன்படி CEBKR எனும் செயலி ஊடாக அல்லது இலங்கை மின்சார சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் அல்லது 1987 எனும் துரித இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் அறிவிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் சேவையினை பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஆசனத்தில் அமர்ந்தமைக்காக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் குசானி ரோகணதீரவிடம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். 10வது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட திசைமுகப்படுத்தல் செயலமர்வு நேற்று இடம்பெற்றது. இந்த செயலமர்வின் இடைநடுவே அவர் மன்னிப்பு கோரியுள்ளார்.
இது தொடர்பில் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிக்கையில், நான் தெரிந்து அந்த ஆசனத்தில் அமரவில்லை. அது எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனம் என எனக்கு தெரியாது. அந்த ஆசனத்தில் அமருவதால் சிக்கல் ஏற்படும் என்றும் நான் அறிந்திருக்கவில்லை. அது துரதிர்ஷ்டவசமாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. அதற்காக தான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 21ஆம் தேதி கூடிய 10வது பாராளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வில் பங்கேற்றிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். இதன்போது பாராளுமன்ற பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை வேறு ஆசனம் ஒன்றில் அமருமாறும் அந்த ஆசனம் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்டதெனவும் கூறியிருந்தனர். அதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மறுப்பு தெரிவித்திருந்ததுடன் அது தொடர்பான காணொளியை தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். யாழ்ப்பாணம் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் இன்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு ஃபேஸ் லைன் வீதியில் அர்ச்சுனா 2021ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி இன்னும் ஒரு காருடன் மோதி விபத்தை ஏற்படுத்தியதுடன் வாகன சாரதியை தாக்கி கடுமையாக காயப்படுத்தினார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு விசாரணை நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேகத்திற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ந்தும் வழக்கு விசாரணைகளில் முன்னிலையாவதனை தவிர்த்து வருவதால் அவருக்கு இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை பிப்ரவரி 25ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்ப கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற பிணைமுறி மோசடி தொடர்பான விசாரணைகளுக்காக 2025 பிப்ரவரி 25ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்.